முருகர் அற்புதம் அதிசயம் அப்படின்ற தலைப்புல முருகன் அருட்செல்வர் ஜேஎஸ்கே கோபி அண்ணா நம்மளுடைய சந்தேகங்களுக்கு நிறைய பதில் சொல்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு முக்கியமான ஒரு கேள்விகள் எடுத்து அதுக்கு அண்ணா பதில் சொல்ல இருக்கிறாரு. வாங்க இந்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதை தான் ஒருத்தர் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. முருகர்கிட்ட ஏதாவது நான் கேட்கணும் அப்படின்னா வெறுமனே ஆம் இல்லைன்னு மட்டும் எழுதி போட்டு கேட்டா போதுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அதுவே போதுமான பதிலாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். உண்மைங்க. நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் அப்படின்றதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கலியுகத்தில் பெரிய உண்மை சம்பவமாக உதாரணமாக எதை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைக்கிறோமோ அது சார்ந்த நம்ம பிரபஞ்சத்திலையும் கலியுகத்திலையும் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அங்கேருந்து தொடங்கினதான் இந்த ஆக்சுவலாக இந்த ஆம் இல்லைன்றது இப்போ கிடையாது. இது எல்லா யுகங்களையும் இருக்குது. மகாபாரத ராமாயண காலத்துலையுமே எழுதி போட்டு கேட்கறது இருக்கு. எனக்கு ஒரு பெண் தெய்வ குழந்தை உள்ளார். 3 வயதாகியும் இன்னும் கை குழந்தை போல வச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரே நம்பிக்கை உள்ளது, என்னைக்காவது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு நரம்பு பிரச்சனை இருந்து விடுபட்டு நடந்து வருவாள். சந்திச்சதுல அதான் இயற்கையோட செயல் நினைக்கிறேன். அவங்க அந்த வசதியும் கொடுத்துருக்கு. ஒரு 2% 3% தான் குழந்தைகளை வச்சுட்டு பார்க்க முடியாம ஒரு கஷ்டத்துல இருப்பான். அவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு உதவி கிடைச்சி செய்யப்படுது. இன்னொரு அன்பர் கேள்வி கேட்டிருக்காரு. சிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம் அண்ணா, எனக்கு பலகாலமாக ஒரு சந்தேகம். ஒருவன் செய்யும் பாவங்களுக்கு தண்டனை அந்த பிறவியிலேயே கிடைத்தால்தான் மற்றவர்களுக்கு அதுபோல தவறு செய்ய மாட்டார்கள். இறப்பு செய்தி வருது இல்ல, காலமானார், அகால மரணம் அடைந்தார், இயற்கை எய்தினார். இது ஒவ்வொரு இறப்புக்கும் ஒரு பெரிய காரணம் இருக்கு, ஒவ்வொரு செயல் இருக்கு. இது இன்னும் நிறைய டாபிக் பெருசா இருக்கு. அதனால இந்த நல்லவன்லாம் ஏன் கஷ்டப்படுறான்ற கேள்வி இதுக்கப்புறம் யாரும் கேட்காது. முருகர் அற்புதம் அதிசயம் அப்படின்ற தலைப்புல முருகன் அருட்செல்வர் ஜேஎஸ்கே கோபி அண்ணா நம்மளுடைய சந்தேகங்களுக்கு நிறைய பதில் சொல்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு முக்கியமான ஒரு கேள்விகள் எடுத்து அதுக்கு அண்ணா பதில் சொல்ல இருக்கிறாரு. வாங்க இந்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதை தான் ஒருத்தர் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. முருகர்கிட்ட ஏதாவது நான் கேட்கணும் அப்படின்னா வெறுமனே ஆம் இல்லைன்னு மட்டும் எழுதி போட்டு கேட்டா போதுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அதுவே போதுமான பதிலா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். உண்மைங்க. நீங்க இந்த கேள்விக்கு பதில் அப்படின்றதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கலியுகத்துல பெரிய உண்மை சம்பவமா உதாரணமா எதை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டின்னு ஒன்று இருக்கு. அந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைக்கிறோமோ அது சார்ந்த நம்ம பிரபஞ்சத்திலையும் கலியுகத்திலையும் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அங்கேருந்து தொடங்கினதான் இந்த ஆக்சுவலாக இந்த ஆம் இல்லைன்றது இப்போ கிடையாது. இது எல்லா யுகங்களையும் இருக்கு. மகாபாரத ராமாயண காலத்துலையுமே எழுதி போட்டு கேட்கறது இருக்கு. ஏதாவது ஒன்று எடுத்து அது எது வருதோ அதான் இயற்கை அனுமதி கொடுக்கு, இறைவன் அனுமதி கொடுத்துதான். நீங்க ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருள் வைக்கணும்னா டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் வச்சிட மாட்டாங்க. இறைவன் உத்தரவு கேட்பாங்க. ஆமோன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எந்த முருகரை ரொம்ப ஆத்மார்த்தமா நினைக்கிறீங்களோ, அது முருகரா இருந்தாலும் சரி, இல்லை வேற எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, நீங்க அந்த தெய்வத்துக்கு முன்னாடி நான் இதை செய்ய போறேன், என் கூட நீ இருந்து என்னை வழி நடத்துறல்ல, இது நான் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. கேட்டு ஒரே ஒரு வாட்டி தான் இருக்கணும். சில பேர் இஷ்டத்துக்கு எடுக்கிறாங்க. 5 வாட்டி போட்டு அவங்களுக்கு சரியான பதில் வர வரைக்கும் எடுப்பாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. நான் சொல்லாமா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க 10 வாட்டி போடணும்னா அது நீங்க போடாமையே இருக்கலாமே. அதுவும் அவங்க விதிதான் செயல்பட வைக்குது. நம்ம அவங்கள தவறும் சொல்ல முடியாது. அவங்க ஊழ்வினை கர்மம் இத்தனாடி போட்டு ஒரு குழப்பமான மனநிலை. முருகட்ட ஆம்பிள்னு எழுதி போட்டு எல்லாரும் 100% சக்சஸ் ஆயிருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் மாத்தி பண்ணேன். வேண்டான்னு பண்ணி அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுல இருந்து எப்போ வரைக்கும் நம்பிக்கையோட ஆமுன்னு வந்துச்சுன்னா செய்வேன். இல்லையா முருகர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவேன். அதுக்கு உண்டான காலத்தோட அவகாசம் ஒரு 10 நாள்லயோ இல்லை 30 நாள்லயோ அதுக்கு உண்டான பதில் எனக்கு தெரிய வரும். ஏன் வேண்டான்னு வந்துச்சு. அதனால நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் ஆம் இல்லைன்ட்டு நீங்க எழுதி நீங்க எடுக்கிறீங்களோ, இல்லை உங்க வீட்டில் ஒரு குழந்தை எடுக்க சொல்றீங்களோ, இல்லை பெரியவங்களை எடுக்க சொல்றீங்களோ, ஆத்மார்த்தமா வணங்கி இதுக்கு ஒரு நாளும் இருக்கு. நீங்க என்னைக்கு ரொம்ப இந்த சக்தி அதிகமா செயல்படுனா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போட்டு எடுங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில அந்த உத்தரவுக்கு உண்டான சக்தி அதிகமாக அவ்வளோ செய்யும். ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கு. அன்னைக்கு நீங்க கேட்கறது கண்டிப்பா கிடைக்கும். இல்லைன்னு வந்துச்சுன்னா உடனே பதட்டப்படாதீங்க. விட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சோ இல்லை 10 நாள் கழிச்சோ திரும்ப ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்க. இது அவங்க ஆத்மா திருப்திக்கு தான். ஒரு சில பேர் நீங்க கண்மூடித்தனமா நம்பிக்கை இறைவன் மேல போயிட்டீங்கனாலே உங்களுக்கு நீங்க மனசுல வேணும்ன்றது ஆமுன்னு அங்க வரும். நீங்க அதை ஆசைப்பட்டீங்க. நான் பல விஷயங்கள் பார்த்துருங்கம்மா. நம்ம ஆசைப்பட்டதுல முருகர் கொடுத்துட்டே இருப்பாராம். இது வேண்டாம் முருகன் தூக்கி போட்டு இதுதான் வேணும் முருகா அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு வாழ்க்கை கொடு முருகான்னு கேட்குறோம்.
ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. உள்ள ஒரு நல்ல முருக பக்தியா வராங்க. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. எந்த முருகர்ட்ட கல்யாணம் வேணும், இப்ப இந்த குடும்பம் வேணும்னு கேட்டாங்களோ, இப்படி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாம என்கிட்ட என்ன பிரிச்சு கொண்டு வரணும்னு கேட்பாங்க. அதுக்கு இறைவன் கொடுக்காம இருப்பாரு. கேட்கிற பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கறது தான் இறைவன். அதனால நீங்க ஆம் இல்லைன்னு எழுதி போட்டு சிம்பிளா ஆத்மார்த்தமா கேளுங்க. இது உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி காலங்காலமா இருக்கு. எங்க அம்மா எங்க வீட்டுல என்ன முடிவு எடுக்கணும்னாலும் சில பேர் திருச்செந்தூர்ல எழுதி பூ போடுவாங்க. பூ சில கட்டி பேர் பூ போடுவாங்க. வைப்பாங்க. வெள்ளைப்பூ, வெள்ளை பச்சை பூ சிவப்பு. வைப்பாங்க எங்க அம்மா. ஆமா. வெள்ளையும் பச்சையும் வைப்பாங்க. சில இடத்துல வந்து வெள்ளையும் சிவப்பு சிவப்பும் வந்துச்சுன்னா வரலாமா? எடுத்துக்கலாம்னு அர்த்தம். வெள்ளை வந்துச்சுன்னா வேண்டாம். இதாவது பரவாயில்ல. எட்டுக்கை அம்மன் நான் கொல்லிமலை போயிருந்தேன். ஒரு முருகர் ஆராய்ச்சி சம்பந்தமா போயிருக்கும்போது நிறைய விஷயங்கள் உணர்ந்தேன். அங்க இப்ப வரைக்கும் எட்டுக்கை அம்மன் முன்னாடி மஞ்சளும் குங்குமமும் போடுவாங்க. மஞ்சள் வந்தா நடந்துருன்னு அர்த்தம். அப்படியே சொல்லியே போடுவாங்க. எப்பா என்னப்பா வேண்டியிருக்கீங்க அப்படின்ட்டு இவங்க மடிச்சு, அவங்களுக்கு தெரியாது உள்ள என்ன இருக்கு, மஞ்சள் குங்குமம் இருக்கான்னு தெரியாது. அந்த அளவுக்கு பக்காவா பேக் பண்ணி போடுவாங்க. மஞ்சள் வச்சு நடந்துருமா போங்கன்னு சொல்லி நடந்தவங்கள நான் கேட்டேன். இங்க வந்து எங்களுக்கு மஞ்சள் வந்துச்சுங்க, ஒரு சொத்து விற்காம இருந்தோம், வித்துருன்னு வந்துச்சு, அதே மாதிரி போய் வித்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க எப்படி வேணாலும் எழுதி போடலாம். நீங்க ஆனா மனசுல என்ன நினைச்சுக்கிறீங்கன்றத பொறுத்து இருக்கு. அடுத்த கேள்வி ரம்யா சாகர்னு ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க. முருகனுக்கு நன்றி. இந்த ஏற்பாடு செய்யக்கூடிய அனைத்து நல்ல உள்ளத்திற்கும் நன்றி. நான் ரம்யா, சேலம். முருகன் என் கூட இருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் நான் எந்த முருகரை வழிபட வேண்டும் என்று தெரியல அண்ணா. எனக்கு ஒரு பெண் தெய்வ குழந்தை உள்ளார். 3 வயதாகியும் இன்னும் கை குழந்தை போல வச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரே நம்பிக்கை உள்ளது, என்னைக்காவது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு நரம்பு பிரச்சனை இருந்து விடுபட்டு நடந்து வருவாள் என்று. அதை என் அப்பன் முருகன் நடத்தி கொடுப்பார் என்றும் நான் நம்புகிறேன். 1000 மருத்துவர் சொன்னாலும் சரி, என்னோட ஒரே நம்பிக்கை என் அப்பன் முருகன் தான். எல்லா புகழும் முருகனுக்கே அப்படின்னு எழுதியிருக்காங்க. முதல் விஷயம், இந்த ஆர்டிசம் குழந்தைங்க, இந்த வாய் பேச முடியாத, காது கேட்காத குழந்தைங்க எல்லாருமே நீங்க பொருளாதார ரீதியா பாத்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு. நான் இதுவரைக்கும் சந்திச்சதுல அதான் இயற்கையோட செயல் நினைக்கிறேன். அவங்க அந்த வசதியும் கொடுத்துருக்கு. ஒரு 2% 3% தான் குழந்தைகளை வச்சுட்டு பார்க்க முடியாம ஒரு கஷ்டத்துல இருப்பான். அவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு உதவி கிடைச்சி செய்யப்படுது. இப்போ இந்த குழந்தைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க எனக்கான எந்த முருகர்னா, நீங்க சேலம், இந்த ஈரோடு, நாமக்கல், இந்த மக்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, கையில தங்கத்தை ஏதோ சொல்லுவாங்களே, கையில இதை வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கும் அலையிறேன்னு சொல்லி, அந்த மாதிரி திருச்செங்கோட்டு அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி ஒரு கலியுகத்துல மிகப்பெரிய முருக சக்தி வேலை செய்யற இடம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க அந்த அர்த்தநாரீஸ்வரர்ல அங்க செங்கோட்டு வேலை இருப்பார், அந்த முருகத்தை வேண்டிக்கு சொல்லுங்க. அதே சமயத்துல பூம்பாறை கண்டிப்பா கூட்டு போக சொல்லுங்க. பூம்பாறையிலையும் ஒவ்வொரு செய்த அதே நவபாஷ சிலை இருக்கு. அங்க அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை கொடுக்க சொல்லுங்க. எத்தனையோ பேர் ஆர்டிசம் குழந்தைகளும் அங்க போனதுக்கு அப்புறம் அந்த அக்ரெசிவ் மாதிரி மருத்துவத்துக்கு மீறிய ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப நீங்க எல்லா மருத்துவரும் கடைசி கட்டத்துல வரப்ப என்ன சொன்னாங்க, எங்ககிட்ட முடிஞ்சது எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க, நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கின்றாங்க. ஸோ அந்த மாதிரி தெய்வ குழந்தைகள் யாரா இருந்தாலும் பூம்பாறை முருகனை ஒரு வாட்டி கண்டிப்பா போய் கூட்டு போய் பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு வழி கிடைக்கும். இந்த முட்டி மோதி முட்டு சந்திர நிக்கிறோம்ல, எப்படிடா போறதுன்னு தெரியாம ஒரு நிக்கிற இடத்துல நீங்க இந்த ஆர்டிசம் குழந்தைங்க, வாய் பேச முடியாத, காது கேட்காத குழந்தைங்க, பேச்சு 5 வயசு ஆகி பேச்சு வராம இருக்கிறவங்க, இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த 3 வயசு குழந்தை ஆனா ஒரு கை குழந்தை மாதிரி இருக்குன்றப்போ அது கிட்டத்தட்ட அந்த ஆர்டிசம் சம்மந்தப்பட்ட. ஆனா பூம்பாறைக்கு நீங்க போக போக ஒரு பெரிய மாற்றம் பாருங்க. சேலம் ரம்யா அவங்கள ரம்யாமா, நீங்க திருச்செங்கோட்டு வேலவரை போய் பாருங்க. பூம்பாறைக்கு ஒரு வாட்டி குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு வாங்க. கண்டிப்பா முருகர் அருளால் நான் திருச்செங்கோடு வரப்போ நம்ம சந்திப்போம். ஞாபகம் வச்சு என்னை பாருங்க. ரொம்ப நன்றி. நம்ம கடைக்கும் கூட அந்த தெய்வ குழந்தைகள் வரும்போது அண்ணா சொல்லி நான் பூம்பாறைக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு அந்த பூம்பாறை போகணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கொடுத்தது. இல்ல, எனக்கு அது தியானத்துல அந்த உத்தரவு பிளஸ் நான் இந்த போகர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தேடுறப்போ, இப்ப இந்த புவனேஸ்வரி அம்மன்னு யாரும் அவ்வளவா தெரியாதுங்க. போகர் புவனேஸ்வரி அம்மன் வழிபட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த சித்து கிடைச்சி போய் செய்ய சொல்லியிருக்காங்க. நீ நவபாஷணத்துல கலியுகத்துல மக்கள் கஷ்டப்பட போறாங்க, அந்த கஷ்டத்துல அவங்க தப்பிக்கன்னா இதை செய்யன்னு சொல்லி செய்ய வச்சிருக்காங்க. தெய்வ குழந்தைகள் வச்சிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கான பதிலா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். இன்னொரு அன்பர் கேள்வி கேட்டிருக்காரு. சிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம் அண்ணா, எனக்கு பலகாலமாக ஒரு சந்தேகம். ஒருவன் செய்யும் பாவங்களுக்கு தண்டனை அந்த பிறவியிலேயே கிடைத்தால்தான் மற்றவர்களுக்கு அதுபோல தவறு செய்ய மாட்டார்கள். தண்டனை அடுத்த பிறவியில் கிடைப்பதால் தான் என்ன பலன்? நல்லவனாக பிறகு தண்டனை கிடைப்பதால் இறைவனை நொந்து கொள்கிறான். அதாவது போன பிறவில நான் தப்பு பண்ணினேன், அது இந்த பிறவில நான் நல்லவனா இருக்கேன், ஆனா இப்ப போய் எனக்கு நீ அந்த தண்டனையை கொடுக்குறியே அப்படின்னு எல்லாருமே நொந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இவர் சொல்ல வர்றாரு. இறைவனுக்கு ஏன் இந்த கெட்ட பெயர்? தண்டனை கிடைக்கும் போது பார்த்து கொள்ளலாம் என்று இன்று நடப்பதை மட்டும் இப்ப பார்ப்போம் என்று பாவிகள் கூற நானே கேட்டிருக்கிறேன்.
இறைவன் இவ்வாறு நடந்து கொள்வதால் நல்லவனும் கெட்ட வழியில் செல்ல உதாரணமாகிவிடும் அல்லவா? பலரிடம் கேட்டுள்ளேன், எனக்கு சரியான விளக்கம் கிடைக்கவில்லை. முடிந்தால் விளக்கம் தாருங்கள் அண்ணா. என்னன்னே முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். நானும் இன்னும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஞானியோ இல்ல ஒரு பெரிய தீர்க்கதரிசியோ இல்லைங்கம்மா. உண்மையிலே சொல்லப்போனா போன பிறவில நம்ம பண்ணதுக்கு தான் இந்த பிறவி எனக்கு இந்த மாதிரி நிறைய சந்தேகம்லாம் வந்திருக்கு. அப்பா செஞ்ச பாவம் ஏன் பிள்ளைக்கு வரணும் அப்படின்னா, அந்த அப்பா தான் இன்னொரு பிறப்பெடுத்து பிள்ளையா பிறகுறாரு. நீங்க ஜேஎஸ்கே கோபின்னு ஒருத்தர் பொறந்துட்டாரு. அவர் இந்த பிறப்புல நல்லது பண்ணாரு, கெட்டது பண்ணாரு எல்லாம் சேர்த்து இதே ஜேஎஸ்கேக்கு இன்னொரு ஆன்மாவா அடுத்த பர்த்ல இருக்கும்போது நான் பண்ண எல்லா நல்லது கெட்டதுக்கும் அனுபவிக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப புரியுற மாதிரி அப்படின்னு சொல்லணும்னா, இறைவன் வந்து எங்கேயுமே யாரையும் பழி வாங்கவே கிடையாது. இறைவனோட வேலை வந்து பழி வாங்குறதோ, இல்ல நீ நல்லது பண்ணதுக்கு நல்லது, கெட்டது பண்ண தண்டனை கொடுக்குற வேலை இறைவன் வேலை கிடையாது. இறைவனோட வேலை என்னன்னா, நீ எவ்வளவு பெரிய துன்பத்துல இருந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும், இப்ப சமீபத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கம்மா. பணம் வைத்திரவனும் சாமி கும்பிடுறான், அந்த பணத்தை திருட போறவனும் சாமி கும்பிடுறான். நல்லா கேட்டுங்க. கொள்ளடிக்க போறவனும் இறைவா எனக்கு வந்து இன்னைக்கு நல்லபடியா கிடைக்கணுன்றான். இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு 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 தொழில் சொன்னா ரொம்ப தப்பா என்ன நம்ம ஏதாவது விமர்சனம் பண்றாங்க. ஏன்னா சார் எனக்கு பேஷண்ட்டே வரமாட்டாங்க சார், ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் சார், பேஷண்ட் பார்த்து ரொம்ப நாளைக்கு நான் சொன்னேன், ஐயா மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்களா இல்ல உங்களுக்கு பேஷண்ட் வரணும்னு நினைக்கலாம், அதெல்லாம் தப்புங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நாளைக்கு அதே பாதிப்பு உங்களுக்கு வந்து நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல போய் கேட்கற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கணும்னு நினைங்க எல்லாருமே. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இருக்கும்போது கொள்ளடிக்கிறவனும் சாமி கும்பிடுறான், அந்த பணத்தை வச்சிருக்கிறவனும் சாமி கும்பிடுறான். அப்ப இறைவன் யாருக்கு உதவுவார் அப்படின்னா, இறைவன் யாருக்கும் உதவலாம் மாட்டாரு. அவன் செயலுக்கு அவன் படம் ஒன்று வி கே ராமசாமி படம். நாகேஷ் வந்து கோவில் ஐயரா இருப்பாரு, ரொம்ப புலம்பர். கஞ்சா அடிக்க கடத்தலுக்கு பண்றவன்லாம் நல்லா இருக்கான், கொலை பண்ணவன் நல்லா இருக்கான், நான் உனக்கு பக்கத்துல இருக்க இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சிவன் சொல்லுவாரு. யாரும் உன்னை அதெல்லாம் பண்ண வேணாம்னு சொன்னா போய் பண்ணுப்போ, நீயும் போய் கொள்ளடி, நீயும் போய் திருடு. அவனுக்கு உண்டான பாவம். இதுதான் இறைவனோட செயல். இறைவன் வந்து உன்னை நல்லவனா கெட்டவனான்னு கிடையாது. உன்னோட சோல் வந்து ஒரு 100 பிறவி எடுத்து 100வது பிறவில தான் உங்களுக்கு ஞானம் கிடைச்சு, தெளிவு கிடைச்சு, இல்ல இதெல்லாம் தப்பு, இதுதான் நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த மனித பிறப்பே. ஒவ்வொன்றா நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பிறப்புலையும். இந்த பிறப்புல எனக்கு ஒரு பாடம் கிடைச்சது. சில பேர் பாவத்தை தெரிஞ்சே பண்ணுவாங்க. அது வந்து இயற்கையே ஒரு அனுமதி கொடுக்குற விஷயம் தான். இது பாவனும் தெரிஞ்சு நம்ம ஒருத்தர் ஏமாத்துறோம், ஒருத்தர் ஏமாத்த போறோம். ஒன்றும் இல்லைங்கம்மா, ஒரு ரியல் எஸ்டேட் லேண்ட் விற்கிறவர், அவரோட லேண்ட் விற்கிறதுக்கு பல பொய் சொல்றாரு. உண்மையே சொல்லப்போனால் அவருக்கு 50 வருஷம்னா அந்த லேண்ட் டெவலப் ஆகாதுன்னு தெரியும். இங்கே ரயில்வே ஸ்டேஷன் வரப்போறதுன்னு தெரியும். ஏதோ ஒரு வகையில் பொய் சொல்லுன்னு விற்கிறாரு. அதுவும் ஒரு வகையில் பாவம் தானே. அவர் தெரிஞ்சேனே பண்றாருல. ஆனால் வேற வழி கிடையாது. அவர் முதல் போட்டு தொழில் பண்றாரு, ஒரு சர்வல் பண்றதுக்கு ஏதோ ஒரு வகையில் பொய் சொல்றாரு. இதுக்கு உண்டான இதே திரும்ப இவரே எங்கேயோ போய் திரும்ப ஒரு இடத்துல போய் இடத்துக்கு போய் ஏமாறுவாரு. இது சுழற்சி முறையில வந்துகிட்டே இருக்கும். இறைவனோட வேலை வந்து நல்லது பண்றவங்களை வந்து கெட்டது பண்றவங்களை சபிக்கிறதோ பழி வாங்குறதோ எல்லாம் கிடையாது. அவர் சமமான மனநிலை இருக்காரு. நீங்க எப்ப சமமான மனநிலைக்கு நம்மளும் மாறுறோமோ, இப்ப இவர் கேட்டார்ல, இதுவே தப்பு தான். நீங்க வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க. இவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க, இவங்கெல்லாம் பொய் சொல்றாங்க, இவங்கெல்லாம் திருடுறாங்க அப்படின்னு பேசுற ஒரு ஆளு என்னைக்கே அவரால் இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டுல மாட்டி எங்கேயோ ஒரு இடத்துல வெளியே எக்ஸ்போஸ் ஆகுறாரு. ஏன்? நம்மளோட வேலை வந்து இவங்களை கண்டுபிடிச்சு இவங்க சொல்றது கிடையாது. அதுக்கு உண்டான சக்தியை இந்த பாவமும் தண்டனையும் இயற்கையை கொடுத்துரும். நம்மளோட வேலை நம்ம கரெக்டா இருக்கோமா, நம்ம மற்றவங்களை குறை சொல்லாம பழி சொல்லாம இருக்கின்ற பொறுத்தனை தவிர நம்ம யாரையும் திருத்தறதுக்கோ மாற்றத்துலாம் கிடையாது. இப்படி கேட்கறது கூட ஒரு வகையில பாவம் தான். இறைவன் வந்து நம்ம இறைவனை வஞ்சிக்கிற மாதிரி தானே ஆயிடுது. இறைவனுக்கு இதான் வேலையா? அல்ல இப்படி கூட நினைக்க கூடாது. ஏன்டா எத்தனையோ பேர் சார் இவங்க பண்றாங்க அவங்க பண்றாங்கன்னா, ஏங்க அவங்க திறமை இருக்கு பண்றாங்க, உங்களுக்கு திறமை இருந்தா போய் பண்ணுங்க. எல்லா வினைக்கும் எதிர்வினை நம்ம கிட்ட வந்துருக்குமா, நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் சரி. நீங்க அந்த பக்குவம் வர வர நீங்க ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவீங்க. உங்களை எவ்வளவு பெரிய கெட்ட விஷயத்துல போனாலும் உங்க மனசு வராது. அது வராத வரைக்கும் நம்ம அதே மனித பிறப்புல சுழற்சியில இருந்துட்டே தான் இருப்போம். அதே மாதிரி தாத்தா சொத்து பேரனுக்கு சொந்தன்றாங்களே, தாத்தா சொத்து பேரனுக்கு சொந்தம்னா தாத்தா செஞ்ச பாவம் பேரனுக்கு வரும். நான் நிறைய பேர் சொல்லுவேன், பூர்வீக இடத்துல ஏமாத்துறேன்னா விட்டுருங்க, இதோட உங்க கர்மா போச்சுன்னு அர்த்தம். நீங்க எங்கேயோ ஒரு இடம் ஏமாறணும், பணம் ஏமாறணும் விதி இருந்தா ஏமாந்துருங்க. 96 படத்தோட டைரக்டர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தது, ரொம்ப அழகான பேட்டியில ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருப்பாரு. சார் நான் அப்படி ஏமாந்துட்டு போறேன் சார், நான் அப்படி அவ்வளவு விவரமா இருந்த நான் என்னத்தை சாதிக்க போறேன்னா, இதுதான் இயற்கை, இதுதான் உண்மையிலே வாழ்வியல். என் கூட இருந்தவர் வந்து, நான் ஒரு விஷயத்துக்கு போறேங்கம்மா, பழனி வரைக்கும் போறப்போ, சார் இவர்கிட்ட போய் சொல்லி காசு வாங்கிட்டாருன்னா, எங்க 500 ரூபா வாங்கிட்டாருங்க, சரிங்க நல்லா இருக்கட்டுமே. மேபி அவருக்கு அந்த ஒரு தேவை இருக்கலாம், அதுக்காக சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அது நல்லா இருக்கிறதா பார்க்கணுமே தவிர, இவர் நம்மளை ஏமாத்திட்டாரு இதுக்காக நான் போய் ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அவர் அசிங்கப்படுத்துறன்னு போறது வந்து தப்பு. இயற்கை வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிடி சோறு கொடுக்குதுங்கம்மா. எறும்பு வந்து நம்ம உடனே அடிச்சிடறோம், அது பாவம் இல்லையா? யாருக்குமே எந்த கெடுதலும் செய்யறாங்களோ இப்ப நிறைய பேர் சொல்லலாம், யாருக்கு எந்த கெடுதலுமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்கலாம் அதிகபட்ச மனதளவுல யாராவது பாதிக்கப்படுற மாதிரி பேசியிருப்பாங்க எங்கேயாவது. அதுவும் வகையில பாவனை அவங்களுக்கு தெரியாது. இவங்களாம் நினைச்சிட்டு நம்மள அடிக்கிறது இல்ல மத்தவங்களை ஏமாத்துறது தான் பாவனை வச்சு, அப்படி கிடையாது. மனசளவுல
ஒருத்தர் வேதனைப்படுறாம நீங்க பேசிட்டீங்கன்னா அதுவே பெரிய பாவம். அவன் மனம் நொந்து போயிட்டான், இவ்வளவு நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாங்களே, இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களே அப்படின்னு அவன் மனசு நொந்து போனாலே அதுவே பெரிய பாவம் தான். அதனாலதான் இன்சொற்களை பேசுங்க நன்சொற்களை பேசுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால கடவுளோட வேலை வந்து இவங்களை காப்பாத்துறது, இவங்களை விடுவிக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் இயற்கை ஒவ்வொரு வேலையை வச்சிருக்கு. போலீஸ் செய்ய வேண்டிய வேலையை போலீஸ் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க இல்லைங்கம்மா, 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்க கூடாதுன்னு ஏன் சொன்னாங்க? அவங்களுக்கு தெரியும் 100 குற்றவாளி தப்பிச்சுட்டானா என்னைக்கோ ஒரு நாள் அவன் மாட்டிப்பான். ஆனா ஒரு அப்பாவியோ ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாது, தண்டிக்கப்படக்கூடாது. இதுதான் இயற்கையை வந்து செய்யற சமமான வேலை. ஸோ அவருக்கு உண்மையிலே வந்து நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. இதன் மூலயமா நான் எனக்கு தெரிஞ்ச பதிலை சொல்லியிருக்கேன். அடுத்த கேள்வி முத்துக்கனின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இறைவனுக்கும் மனசாட்சிக்கும் பயந்து வாழ்கின்றவர்களுக்கு இறைவன் எல்லா கஷ்டங்களையும் கொடுக்கிறார். இதற்கு விதிவிலக்கு தான் என்ன? உங்க கர்ம ஆராய்ச்சியில் இதற்கான பலன் உண்டா சார்? பதில தான் அவர் அப்படி கேட்கிறாரு. இதுக்கு உதாரணம் சொன்னா நீங்க பாரதியார் வாழ்க்கை தான் எடுத்துக்கணும். பாரதியார் மாதிரி நல்லவர் யாருமே கிடையாது. நிறைய விஷயங்கள் வந்து சொன்னார். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் போனாரு. மனசாட்சிக்கு பயந்து நடக்கிறோம், அதனால நம்மளுக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு எந்த விதிவிலக்கும் கிடையாதுங்க. நீங்க நல்லவராக இருந்தா ஓகே. இனி வரும் காலங்கள்ல எங்கேயாவது ஒரு காட்டாற்று வெள்ளத்தில் நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப நல்லவராக இருந்தீங்கன்னா இயற்கையே ஒரு துடுப்பை கொடுத்து ஒரு மரத்தை கொடுத்து உங்களை கரை சேர்த்துக்கு ஒரு வழியை கொடுக்கும். நீங்க மனசாட்சிப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து காப்பாத்திடுவாங்க. கடல்ல நம்ம மூழ்கி போகும்போது ஏதோ ஒரு கை கொடுத்து காப்பாத்திடும். இதுதான். அதுக்காக நம்ம கஷ்டமே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. கலியுகத்துல நல்லவன் கஷ்டப்படுவான், இதுதான் உண்மை. அதுக்காக கெட்டவன் வாழ்வானான்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. நல்லவன் கஷ்டப்படுற மாதிரியே இருந்தாலும் எங்கேயா ஒரு செகண்ட்ல அவனோட வாழ்க்கையை வந்து ஒரு கணத்துல மாறிடும். கெட்டவன் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவனோட உள் வாழ்க்கையை நீங்க போய் பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் பரவாயில்லடா. நீங்க ஒரு பெரிய இந்த மார்பிள் இது வச்சிருக்கிறாரு. அவங்க வந்து கிட்டத்தட்ட 3 வேளையுமே அவங்களுக்கு சாப்பிட முடியாது. 3 வேளையுமே டேப்லெட் தான், 3 வேளையுமே குளுக்கோஸ். இந்த வாழ்க்கை நம்மளுக்கு வந்து தாங்குவோமா? கர்ம ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த மிகப்பெரிய உண்மை என்னன்னா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்கிறீங்களா, ஐசியூல ரொம்ப ரொம்ப உடம்பு முடியாகி போய் ஐசியூல படுத்து அந்த சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர், அந்த ஹாஸ்பிட்டல் சவுண்டு கேட்குறப்ப தான் உங்களுக்கு மனசுல ஒரு உண்மை உணரும். என்னன்னா, மற்ற எந்த பிரச்சனைனாலும் சமாளிச்சிருக்கலாமே, சா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, நம்ம இதுக்கெல்லாம் வேதனைப்பட்டிருக்கோம், மற்ற எவ்வளோ பெரிய சோகம் எவ்வளோ பெரிய வேதனாலும் தாண்டி வந்திருக்கலாம், ஆனால் இப்படி வந்து படுத்த படுக்கை ஆயிட்டோமே, இதுதான் பெரிய சோகம் பெரிய வேதனைன்னு சொல்லி நம்ம மனசு உணரும். இதுதான் உண்மை. நீங்க அப்பதான் பணப்பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, சொத்து பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்க எப்போ படுக்கிறீங்களோ இயற்கை கொடுக்குற மிகப்பெரிய ஒரு கர்மா டிரான்ஸ்ஃபர் ஒரு பெரிய அடின்னா உங்களை நோய் வந்து படுக்க வைக்கிறது பாருங்க. அப்பதான் நம்மளை சுத்தி எவ்வளவு நல்லவங்க இருந்தாங்க எவ்வளவு கெட்டவங்க இருந்தாங்க, நம்ம எவ்வளவு நல்லது பண்ணிருக்கோம் எவ்வளவு கெட்டது பண்ணிருக்கோம். ஒரு சில பேருக்கு வந்து பிளட் கிடைக்காது, எல்லா வசதியும் இருக்கும், அந்த பிளட் கிடைக்காது. இந்த நைட்டுக்குள்ள பிளட் வேணும்னு சொல்லுவாங்க. பிளட் இங்கேருந்து எடுத்து வந்து அங்கே கொடுக்கணும்னு பார்த்தா வர வண்டி பஞ்சர் ஆகும், அது வர்றதுக்கு உண்டான லேட் ஆகும். இப்படிலாம் கஷ்டப்பட்டு இறந்தவங்கலாம் நான் வந்து கர்ம ஆராய்ச்சியில் வந்து பார்ப்பேன். நான் சில சமயம் ஒரு செய்தி பார்க்குறேன், குடும்பத்தோட தற்கொலை அப்படின்னா நாங்கள் தேடிலாம் போயிருக்கேன். ஏன் செத்தாங்க, ஏதுக்கு இவன் சாவது இல்லாமல் குழந்தைங்க. இப்போ சமீபமாக ஒருத்தர் குடும்பத்தோட கடன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இவர் வாங்கின கடனுக்கு இவர் செத்து இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் ஓகே அப்படின்னு ஏன் குடும்பத்தோட பண்ணான்னு தேடி போகும்போது எல்லாமே அந்த பர்த் கண்டினியூட்டி தான். இது அவங்களுக்கு பரம்பரையாக வந்திருக்கு. அந்த ஒரு எண்ணமே இவங்களுக்கு அந்த எண்ணத்துக்கு ஒரு கொடுத்துருக்கு. நீங்க திரும்பவும் சொல்ற அந்த தற்கொலை பண்ணிக்கிறத விட மிகப்பெரிய தண்டனை உங்க ஆன்மா கொடுக்குற தண்டனை வந்து எதுவும் கிடையாது. அது நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கிற மிகப்பெரிய தண்டனை. நீங்க இதுல விட்டது, இதுல அனுபவிக்க போனது எல்லாமே இதை விட நீங்க இன்னும் ரொம்ப மோசமா அனுபவிப்பீங்க அடுத்தடுத்த பிறப்புல. அதனால யாருமே அந்த எண்ணத்துக்கு போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வாழ்ந்துருங்க. நீங்க இந்த பிறப்பை வாழ்றது, இயற்கை உங்களை என்னைக்கு வந்து உங்க உயிரை எடுக்குதோ அப்ப எடுத்துக்கிட்டோம். நீங்களே அந்த இயற்கைக்கு எதிர்வினையா பண்ணாதீங்க. எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் என்ன பண்ணலாம், நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. எவ்வளோ கேவலப்பட்டாலும் வாழ்ந்து தான் ஆகணும். உங்களுக்கு 3 வேளைக்கு உண்டான உணவு இயற்கை யார் மூலியமா அது கொடுக்க வைக்கும், எப்படியாவது உங்களுக்கு கிடைக்க வைக்கும். திருவண்ணாமலையில் வரைக்கும் யாரும் பட்னியாக படுத்ததே இல்லைங்க. நம்ம இப்போ வரைக்கும் யாராவது ஒரு மனுஷன் வந்து சாப்பாடு போட்டே தானே இருக்காரு எந்த இடத்துலையுமே. அது இறைவன் அங்கே அவ்வளோ பெரிய விஷயம் வச்சிருக்காரு. எல்லா புனிதமான இடத்துலையும் தப்பு நடக்கும், எல்லா அசுத்தமான இடத்துலையும் ஒரு புனிதம் இருக்கும். இதுதான் கலியுகம். நம்மளை நம்ம கவனிக்கணும் அப்படின்றத என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளை உள்நோக்கி பயணம். எல்லாரும் நம்மளை இன்னொரு ஆளை நின்று பார்த்துட்டோம் அப்படின்னாலே நிறைய தவறுகள் தவிர்க்கப்படும். சித்திரகுப்தர்ன்ற ஒரு விஷயத்த வந்து நான் சொன்னேங்கம்மா. சித்திரகுப்தர் வந்து அது பெரிய, இப்போ வரைக்கும் அந்த பேட்டி வந்து ரொம்ப பெருசா போய் சேரல. ஏன்னா இயற்கை அவ்வளவு சீக்கிரம் போய் சேரக்கூடாது. உண்மையானே சித்திரகுப்தன் உங்க நிழல் தான்.
நீங்கள் ஒரு டார்க் ரூமில் போய் உங்களை வச்சிங்கனாலும் உங்கள் நிழல் வந்து இந்த இருட்டில் இருக்கும். நீங்கள் பண்ணுற நல்லது கெட்டது வந்து மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இறைவனுக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த சூரியன் சந்திரனுக்கு தெரியுதோ இல்லையோ, நவகிரகங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்கள் நிழலுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 100 ரூபா சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்பயாவது ரொம்ப பசியில் இருக்கீங்க, பணம் இருக்குது, எல்லாமும் இருக்குது, பசிக்குதே அப்படின்னு ஏங்குறப்போ உங்கள் நிழல் போய் யார் மனசுலையாவது போய் சொல்லி உங்களுக்கு சாப்பிட்றது வந்து கொடுக்கும். நீங்கள் ரோட்டில் போகிறப்போ எங்கேயாவது ஒருத்தர் பஞ்சர் ஆனவங்களையோ இல்லை வந்து கார் பிரேக் நிற்கிறவங்களையோ நீங்கள் வாண்டடாக போய் நீங்களே வாண்டடாக போங்க. என்னங்க ஆச்சு, தண்ணி வேணுமா, ஏதாவது உதவி வேணுமா, ஃபோன் வேணுமான்னு கேட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போங்க. உங்கள் கார் எங்கேயா பஞ்சர் ஆகாமல் இந்த மாதிரி ஒரு ஆள் இயற்கையை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த சித்திரகுப்தர் தான் நம்ம நிழல் தான் சித்திரகுப்தர். அவர் தான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுப்பார், எல்லாத்தையும் இயற்கையை வந்து ரெஜிஸ்டர் பண்ணார். நீங்கள் ஒரு பீரியட்ல வந்து நிழலை மட்டுமே வணங்கினவங்க இருக்காங்க. இப்போ நம்ம உருவ வழிபாடு சிலை வழிபாடுல நம்ம உண்மையாக சொல்லப்போனா நம்ம நிழலை வணங்கணும். நம்மளோட நிழலை பார்த்து நம்ம வணங்குறது நம்ம ஒரு உடலுக்கும் ஆன்மாக்கும் செய்யற மிகப்பெரிய ஒரு பெரிய வழிபாடு. இது தகவல்கள் நிறைய சொல்றீங்க. இதோட நான் நிறைய விஷயம் தெரிஞ்சு மனசு அப்படியே அடங்கிடுச்சு. இதை சொல்றதுக்கும் பயம். சொன்ன தேவையில்லாம அது எப்படி செயல்படும், எப்படி நல்லவங்க போகுமா கெட்டவங்க போகுமா தெரியும். யூடியூப்ன்றது ஒரு பொது சமூக வலைத்தளம் மாதிரி யார் வேணாலும் பார்க்கலாம். எல்லாமும் இருக்காது, நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. சில விஷயங்கள் சொல்லுன்னு வருவேன். நான் இப்போ தனியா வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லி எல்லா செட்டப் பண்ணி வச்சு என்னால அவ்வளவு சீக்கிரம் சொல்லவே முடியல. இயற்கை அவ்வளவு சீக்கிரமா ஒரு இதோட பெரிய ரகசியங்கம்மா. நீங்க இப்போ ஒரு கேட்டார்ல மனசாட்சிக்கு வாழ்றவங்களாம் ஏன் கஷ்டப்படுறாங்க, இதோட நான் தாண்டி சொல்றேன். நம்ம இறப்பு செய்தி வருது இல்ல, காலமானார், அகால மரணம் அடைந்தார், இயற்கை எய்தினார், இதுக்கு எல்லாத்துக்கும் இதுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. காலமானார் அப்படின்னா உண்மையான அர்த்தம் என்னன்னா, உங்களோட உடம்புல இந்த இத்தனை பர்சன்டேஜ் தான் ஏர் ஃபில் பண்ணி நீங்க ஒரு சிலிண்டர் மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. கேஸ் காலி ஆயிடுச்சுன்னா எடுத்து திரும்ப அந்த மாதிரி. ஏன் மூச்சை தெய்வம் சொன்னாங்கன்னா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா மூச்சு விடுறீங்களோ உங்களோட மூச்சுன்னு ஒரு மீட்டர் இருக்கு. இப்போ கூட சொல்லணும் பாருங்க, ஏதோ ஒரு வகையில பேனிக் ஆயிடுது. இதை நான் கிட்டத்தட்ட 4 பேட்டியில சொல்லணும் வந்தாங்க. இப்போ விளக்கடையில தான் சொல்றேன். உங்களோட மீட்டர்னு ஒண்ணு இருக்கு, அந்த மூச்சுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மூச்சு வந்து உங்களுக்கு இயற்கையாவே முடிஞ்சு கடைசி ஒரு 75 வயசு 80 வயசுல முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் காலமானார். அகாலமானார் அப்படின்னா ஒரு 3 மாசம் முன்னாடி ஒரு அம்மா வந்து கல்யாணம் பண்றாங்க. ரொம்ப பெரிய முருக பக்தர், பொண்ணு முருக பக்தர், பையனும் முருக பக்தர். திடீர்னு அந்த பொண்ணு நல்ல ஹஸ்பண்ட பேசி இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து அழுகுறாரு. நான் சொன்னேன், ஐயா குறைஞ்சபட்சம் காரிய வரைக்கும் அது அமைதியா இருங்க. இப்பயே போய் அவங்களோட கர்மா தேடி இல்லை அவங்க ஆன்மாவை தேடி போறதுலாம் ரொம்ப தப்பு. ஒரு 30 நாளாவது பொறுமையா இருங்க. 30 நாள் கழிச்சு அவங்களோட ஆரோஸ்கோப் கொடுங்க. என்னோட கர்மா ஆராய்ச்சியில் நான் சில விஷயங்கள் வந்து தேடி பார்க்குறேன் அப்படின்றேன். உண்மையிலே அவங்களுக்கு வந்து இந்த ஜாதத்தை எங்கே போய் காட்டினாலும் 80 வயசு வரைக்கும் ஆயுள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் செத்துச்சு? இதுதான் அகால மரணம். காலத்தை நம்ம அகாலமாக்குறோம். நம்ம இயற்கை கொடுத்த காலத்தை நம்மளே வந்து முடிச்சுட்டு போறோம். திரும்ப இந்த ஆன்மா அந்த 80 வயசு வரைக்கும் இருக்கும். இங்க அனுபவிக்கிற துன்பத்தோட அந்த ஆன்மா ரொம்ப பெரிய அனுபவிக்கும். இல்லை இயற்கை எதினான்றது வந்து ரொம்ப வயசு மூத்து போறாங்களாமா. அவங்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா போற சோல். அதனாலதான் வந்து ரொம்ப வயசா இறந்தவங்க வந்து கல்யாண சாவுன்னு சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? அவங்கள கொண்டாடி தான் கொண்டு கலியுகம் தொடக்க காலத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இறப்பு வந்து கொண்டாடி இருக்காங்க மக்கள். இப்பதான் நம்ம உட்காந்து அழுகுறோம்ல, சொந்தக்காரங்க செத்துட்டு ஐயா நம்மளை விட்டு போயிட்டாங்க. உண்மையிலே இறப்ப வந்து நம்ம ராஜேஷ் அதை சொல்லுவாரு. ரைட், இறந்துட்டாங்க, அவங்க கிட்ட ஆத்மார்த்தமா நன்றி சொல்லிட்டு அந்த அவங்கள நினைச்சிட்டு போயிடணும், தவிர அவங்களை நினைச்சு நம்ம வருத்தப்படுறது கவலைப்படுறது கூடாது. நீங்க அப்படி வருத்தப்பட கவலைப்பட அந்த ஆன்மா துன்பப்படும். ஸோ அதனாலதான் நம்மளோட பரம்பரையில வந்து நீங்க பாருங்க, இறப்பு வந்து பெருசா கொண்டாடுவோம். நீங்க நரகாசுரன இறப்பை தான் நம்ம தீபாவளியா கொண்டாடுறோம். ஸோ ஒவ்வொரு இறப்புக்கும் ஒரு பெரிய காரணம் இருக்கு, ஒவ்வொரு செயல் இருக்கு. இது இன்னும் நிறைய டாபிக் பெருசா இருக்கு. அதனால வந்து இந்த நல்லவன்லாம் ஏன் கஷ்டப்படுறான்ற கேள்வி இதுக்கப்புறம் யாரும் கேட்காதீங்க. அடுத்த கேள்வி வந்து கீதா ஸ்ரீனிவாசன்றவங்க கேட்டிருக்காங்க. வணக்கம், முருகனுக்கு காவடி எடுக்கும்போது எந்தெந்த நாட்களில் எடுக்கலாம்? குறிப்பிட்ட நாட்களில் தான் எடுக்க வேண்டும் என்று கட்டுப்பாடு உள்ளதா? இந்த காவடி எடுக்கிறதும் ஒரு பெரிய விஷயமா பதிவு பண்ணியாகணுமா? முருகனுக்கு முதல் வேண்டுதல்கள் வந்து அதிகமா செய்யப்பட்டது வந்து நான் சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா பால் குடம் இந்த காவடியில் இது இப்போ இன்னைக்கு நேற்று தான் தோன்றது கிடையாது. நீங்க இந்த ரெண்டுத்துக்குமே மிகப்பெரிய சக்தி இருக்கு. அப்புறம் தான் இந்த வேல் வழிபாடு வேல் குத்திக்கிறது எல்லாமே. இந்த காவடிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளோ இல்லை சனிக்கிழமைக்கு வந்து மிகப்பெரிய சிறப்பு. ஏன் அந்த சனி செவ்வாய்க்கிழமை அப்படின்னா, நான் பழனிக்கு போயிருக்கும்போது அந்த பர்வதராஜ குல மக்களும் நிறைய விஷயங்கள் பேசுறப்போ அதுல அதிகமா வந்து இந்த நாட்கள் சம்மந்தப்பட்டவங்க தான் பிறந்திருக்காங்க. நீங்க காவடின்றதே வந்து என்னன்னா, நீங்க அதுல 2 விதமான சைன் சொல்லப்படுது. ஒண்ணு வந்து நீங்க காவடி எடுக்கிறப்போ உங்க முதுகுத்தடம் நேராகி உங்களோட உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப சிறப்பாக மேம்படும். நீங்கள் அதிகமாக காவடி எடுக்கிறவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹெல்த் கான்சியஸாக எந்த பிரச்சனையும் போக மாட்டாங்கன்றது ஒன்று
சயின்ஸ் ரீதியாக சொல்றது. ஸ்பிரிச்சுவல் ரீதியாக சொல்றது வந்து நீங்க வந்து எப்போ வருத்திக்கிறீங்களோ உங்களை அப்பயே ஊழ்வினை கர்மனை வந்து மாறும். நீங்களே உங்களை பாத யாத்திரை நடந்து போறோம், கல்லு முள்ளும் காலில் குத்துது, எல்லாத்தையும் தாண்டி போறப்போ நீங்களே உங்களை வருத்திக்கிறீங்கன்றப்போ இயற்கையை உங்களுக்கு ஒரு பெரிய கருணையோட ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஸோ காவடி எடுக்கிறதுக்கு எல்லா நாளும் எடுக்கலாம். காவடி எடுக்கிறது ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். எல்லாராலையும் காவடி எடுத்துட முடியாது. நீங்க வேண்டுதல் நிறைவேற்றி பண்றதுனா கூட ஒரு சாதாரண வேண்டுதல் அப்படி காவடி எடுக்கிறதுக்குன்னு ஒரு மக்கள் இருக்காங்க. அவங்க தான் திரும்ப திரும்ப பிறந்து அதை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சென்னையில கூட வந்து நீங்க நினைச்சுப்பா என்கிட்ட சொல்லுங்க, எனக்குலாம் காவடி எடுக்கணும்னு ஆசை சார், ஆனால் எடுக்கிறதுக்கு பயம், முடியலன்ற ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி காவடி எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டவங்க கூட காவடி எடுக்க முடியாமலாம் போயிருக்கு. ஸோ காவடி எடுக்கிறது ஒரு பெரிய புண்ணியம். அதை நினைச்சாலே ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் தான். செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நாட்கள் எடுக்கிறது நல்லது. இந்த பாத யாத்திரை அதோட ஒரு பெரிய பலன். இதை தாண்டி இன்னொரு பெரிய பலன் பால் குடம். நீங்க அந்த பாலை கொண்டு போய் இறைவனுக்கு கொடுக்கறது வந்து தலையில சுமந்து போறது மிகப்பெரிய விஷயங்கம்மா. நீங்க பிறக்கும் போது குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் கிடைக்குதா, இறந்ததுக்கு அப்புறம் அதே ஒரு பானையில தான் பால் ஊத்துறாங்களா? இந்த பால் வந்து மிகப்பெரிய கர்ம சூழ்ச்சியில உங்களை A to Z திரும்ப திரும்ப நல்லது கெட்டது கொண்டு போய் ஒரு பெரிய சக்தி. நம்ம இந்த நேர்காணல் பண்ண போறோம், நீங்க கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் இதிலெல்லாம் சேர்த்து ஒரு 300க்கு மேலே வந்தது. அது தவிர உங்களுக்கும் பர்சனலாக அனுப்பியிருக்காங்க, எனக்கும் பர்சனலாக அனுப்பியிருக்காங்க. அப்படின்னாலும் காமனான விஷயங்களாக நம்ம ஒரு 10 கொஸ்டின் தான் இப்போது வரைக்கும் பார்த்துருக்கோன்னா கூட இந்த நிகழ்வில், இந்த நேர்காணலில் நிறைவான கேள்வியாக அந்த ஒரு கேள்வி கேட்குறோம். அதுக்கப்புறம் இப்போது கேட்டிருக்கிற கேள்வியிலையும் சிறப்பான கேள்விகள் இருக்குது. அதை நம்ம அடுத்த நேர்காணலில் கேட்கலான்னு நினைக்கிறேன். இப்போ நிறைவான கேள்வி வந்து செல்வி முருகேசன் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. கோபி அண்ணா, எனக்கு நிம்மதி வேண்டும், முருகர் அருள் தர வேண்டும் அண்ணா, உயிர் போற அளவுக்கு வேதனை இருக்கு, முருகா முருகா முருகான்னு முடிச்சிருக்காங்க. செல்வி அவர்கள் மூலயமா எல்லா முருக பக்தர்களுக்கும் இந்த கேள்வி இருக்கு அவங்க மனசுல. நம்மளுக்கு நிம்மதின்றது வந்து ஒரு பெரிய சொத்துங்கம்மா. அதனால தான் நீங்க இறைவன்கிட்ட போறப்போ எத்தனையோ எனக்கு முன்னால் நிறைய பேசுறவங்களா இருக்காங்கல்ல, சொற்பொழிவாளர்கள், முருகரடியார்கள், முருக சித்தர்கள், எத்தனையோ சிவனடியார்கள் எல்லாருமே இறைவன்கிட்ட போய் இதை கேளுங்கன்னு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னன்னா, நிம்மதி கேளுங்க, மன நிம்மதியோட வந்து கும்பிடணும் முருகா, மன நிம்மதியோட நான் வாழணும் முருகான்னு கேட்டுட்டீங்கனால எல்லாமே கிடைச்சிடும். உங்களுக்கு மன நிம்மதி கிடைச்சிட்டாலே எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிம்மதி வரும். ஆனால் அந்த நிம்மதியை டேரக்டாக கேளுங்கன்னா, ஆனால் மனிதர்கள் அப்படி கேட்க மாட்டாங்க, கேட்கவும் முடியாது. நம்ம போனோடனே அங்கே மனசு மாறும், நகையை மீட்டணும், பேங்க்ல வச்சிருக்கேன், இஎம்ஐ கட்டணும், அப்படிதான் வந்து மனசு நிற்கும். நான் இந்த முருகர் ஆராய்ச்சின்னு தொடர்ந்ததுக்கு அப்புறம் நான் வந்து நிறைய விஷயங்கள் உணர்ந்து அதில் ஒரு அபரிவிதமான சக்தி ஒரு இடத்துல செயல்படுது. அப்படின்னா அது திருச்செந்தூர். அந்த மண் வந்து மிகப்பெரிய புண்ணியமான மண். அங்கே வந்து முருகர் வந்து தேவர்களுக்கும் நிம்மதியை கொடுத்துருக்காரு, அசுரர்களுக்கும் நிம்மதியை கொடுத்துருக்காரு, நல்லவர்களுக்கும் நிம்மதியை கொடுத்து கெட்டவர்கள் நிம்மதியை கொடுத்துருக்காரு. அந்த மண்ணில் வந்து நீங்கள் திருச்செந்தூருக்கு வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு யார் போய் முருகப்பெருமானை வழிபடுறாங்களோ இவங்க கேட்டாங்க அந்த நிம்மதின்றது, அந்த நிம்மதி ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்காம இலகுவாக கிடைக்கும். அந்த இலகுவா எப்படி கிடைக்குன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அங்கே தெரிய வரும். நீங்கள் அந்த திங்கட்கிழமை போக 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 நீங்கள் கடலில் குளிச்சுட்டு முருகர் பெருமானவே பார்க்க உங்களோட பிரச்சனைகளுக்கு வழி வந்து ஒவ்வொரு கட்டமாக உங்களுக்கு தெரிய வரும், நீங்கள் போகும்போதோ இல்லை வரும்போதோ. அதே சமயத்தில் இந்த மாதிரி போகிறவங்க திருச்செந்தூருக்கு போயிட்டு வர எந்த கோயிலுக்கும் போகாமல் நேராக வீட்டுக்கு வர்றது வந்து ஒரு பெரிய நல்லதுங்க. திங்கட்கிழமை மணிக்கு நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுறீங்கனாலே உங்களுக்கு மன நிம்மதி. நீங்க யார் நினைச்சாலும் அது தடுக்க முடியாது, முருகர் உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஏன்னா முருகர் வந்து அங்க வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய கடவுளா இருக்காராம். என்னைக்கு ஞானம் வந்துருச்சோ, அறிவு வந்துருச்சோ நமக்கு, அப்போ வந்து எது உண்மை, எது நல்லது, எது கெட்டதுன்னு பகுத்தாராயக்கூடிய அந்த அறிவை கொடுக்கறது திருச்செந்தூர் முருகரா. உண்மை, ஞானம் வந்து முக்கியம். ஆனா திருச்செந்தூர்ல ஒரு பெரிய சக்தி என்னன்னா, சூரிய சக்தியும் சந்திர சக்தியும் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பவர் பாயிண்டா இருக்கு கலியுகத்துல. லக்னம் தான் வந்து உயிர் அப்படின்னா, அந்த லக்னத்துல வந்து சூரியனை என்ன சொல்லுவாங்க, தந்தையாவும் சந்திரனை தாயாவும் சொல்லுவாங்க. அங்க அந்த கடல் சார்ந்து இருக்கிற இடம் எல்லாமே சந்திரன் அதிகமா வேலை செய்யும். அந்த சந்திரன் சக்தி அதிகமா இருக்கிற இடம் வந்து நீங்க ஒரு 9 கிரகத்துல வந்து நீங்க ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்தாங்கன்னா சந்திரன் ரொம்ப வீக்கா இருந்தாலே உங்களுக்கு மனப்பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. சந்திரன் சரியில்லைனாலே உங்களுக்கு மன சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த சந்திரன் சக்தி அதிகமா இருக்கிற இடம் வந்து திருச்செந்தூர். அதனால அங்க போறவங்களுக்கு வந்து அந்த மன தெளிவு, மன நிம்மதியும் கிடைக்கும். செல்வியார்கள் மூலயமா எல்லா முருகபக்தர் கேள்வியும் எல்லா முருகபக்தர் மனசுலையும் இந்த கேள்வி இருக்கும். அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கிறது வந்து இதுவும் முருகப்பெருமான் கருணை தான். ரொம்ப சந்தோஷம்னா கொஸ்டின் வந்து அவங்களுக்கானதா இல்லாம பொதுவான முருக பக்தர்களுக்கா இருக்கட்டும், பக்தர்களுக்கே இது வந்து நிறைய கேள்விகள் வந்து பொதுவான கேள்விகளாகவும் இருந்தது. அதுக்கு ரொம்ப யதார்த்தமா அழகா பதில் சொன்னீங்க. இது நம்ம தொடர்ந்து பண்ணணும், அதுக்கு முருகரோட அருளும் வேணும். அதே மாதிரி இப்ப நம்மளுடைய கார்த்திகேயா முருகர் அவரை பத்தியும் இந்த காணொலியில
பேசிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நீங்கள் வந்து கார்த்திகேயா முருகர் மாதிரியே இன்னொரு முருகரையும் எங்ககிட்ட செய்ய சொல்லியிருக்கீங்க. அதுக்கான காரணத்தை நீங்களே நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். முதல் விஷயம் என்னன்னா, கார்த்திகேய முருகர் வந்து எல்லாரும் கேட்பீங்க, எங்க இருக்கு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு விளக்கு கடையில தான் கார்த்திகேய முருகர் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் முழு பயணமா போறத எப்பயுமே குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்தில் தான் இருக்குன்னு சொல்லி கண்ணதாசன் அவர்கள் சொல்லுவார். அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா, நீங்க வந்து ஒரு சிலையை வாங்கிட்டு வரீங்க வீட்டுக்கு, இல்ல ஒரு வேல் வாங்கிட்டு வரீங்கன்னா, உங்களால அந்த வேலுக்கு பூஜை பண்ண முடியும். வாரத்துல ஒரு நாளாவது செய்ய முடியும். வாரத்துல ஒரு நாளாவது அந்த இறைவனுக்கு வந்து அவருக்கு பிடிச்ச உணவு படைக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தா மட்டும் வாங்கிட்டு வந்து செய்யுங்க. அதுக்குன்னு வாங்கக்கூடாதுன்னு கிடையாது. உங்களை யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு கெஸ்டா கூப்பிட்டுட்டு காலையில நைட் வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடே போடாம உங்களை ரூம்லயே போட்டு வச்சிருந்தா நம்மளுக்கு ஒரு கோவம் வரும் இல்ல. சாதாரண மனிதன் நம்மளுக்கு வந்து இறைவன் உண்டான ரஜினி சார் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு பாருங்க. ஒரு கெஸ்ட் வராங்கன்னா நம்ம வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி வைக்கிறோம். அப்படிங்கும்போது ஒரு இறைவன் உன் மனசுக்குள்ள வராருன்னா அந்த மனசை எவ்வளவு நீ சுத்தமா வச்சுக்கணும்ட்டு அந்த மாதிரிதான் கார்த்திகேய முருகர் வந்து ஆஹா நம்ம வந்து கார்த்திகேய முருகரை பூட்டியா வச்சிருக்கமேன்ட்டு எனக்கு ரொம்ப அது மனசுல ஒரு ஏக்கமா ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம வெளில பயணம் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம வீட்டுல வழிபடுறாங்க எல்லாம் பண்றாங்க. ஆனா என் கையில பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா ஒரு பிரம்மாண்டமா பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும்போது தான் விளக்கு கடையில போய் கார்த்திகேய முருகரை போய் வச்சிருவோம். அடுத்த கார்த்திகேய முருகர் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த முருகர் வச்சு உலகம் ஃபுல்லா பயணிப்போம். எங்க போறோமோ அங்க கொண்டு போவோம். எந்த இடத்துல பூஜை பண்றோமோ அங்க உட்காந்து பூஜை பண்ணணும்னு சொல்லி உத்தரவு கிடைக்குதுங்கம்மா. அப்ப நான் உங்ககிட்ட எடுத்து வந்து சேர்த்துடுறேன். உண்மையிலேயே வந்து அவரை நீங்க கொண்டாடி நீங்க அந்த ஒரு போட்டோல வந்து குழந்தை மாதிரி வச்சிருந்தீங்க அவரை. உங்ககிட்ட அவர் இருக்குன்னு ஆசைப்பட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து இமயமலையில அந்த முருகரை கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு உத்தரவு வந்துச்சு. வேற ஒரு முருகர் செஞ்சு கொடுக்கணும்னு உத்தரவு வந்துச்சு. உங்ககிட்ட கேட்குறேன், நீங்களும் அந்த சிலை செஞ்சவன் ஆளே கிடைக்கல, எங்க போனானே தெரியல, டிலே ஆகிட்டே போகுது. இந்த முருகரே கொடுத்துலாமான்னு என் மனசுல தோணுது. சரி எழுதி போட்டா இல்லைன்னு வந்துருச்சு. புது முருகர் தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புது முருகரை செய்ய சொல்றோம். நீங்களும் போய் இந்த முருகரை இப்போ கார்த்திகேய முருகர் வந்து சிலை செய்யற இடத்துல இருக்காரு, அதே மாதிரி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சரி இப்படி இருக்கும்போது முருகருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. எனக்கும் அது கரெக்டா சரியா போட்டப்போ எனக்கு தியானத்துல வந்த உத்தரவு என்னன்னா, இந்த முருகர் மட்டும் கிடையாது, புது முருகர் வந்ததுக்கு அப்புறம் இமயமலையில் எந்த முருகரை கொடுக்க போறோமோ கார்த்திகேய முருகரையும் நம்ம பழைய கார்த்திகேய முருகரை வச்சு அபிஷேகம் ஆராதனை பண்ணி, அதுவும் நான் மட்டும் பண்ணா பத்தாது. இதை நான் உங்ககிட்ட சொன்னோடனே நீங்க ஒத்துப்பீங்களான்னு தெரியாதா? இது நீங்க ஒரு வியாபார ஒரு ஒரு இடம், இந்த இடத்துல பொதுமக்கள் வர்றது சரியா தவறா இருக்குமா, கூட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா உங்களால எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு பல கேள்விகள் இருந்துச்சு. ஆனா நீங்க எது பண்ணாலும் சாமி விஷயம்னா ஆத்மார்த்தமா செய்வீங்கன்ட்டு தான். நான் மட்டும் அபிஷேகம் பண்ணக்கூடாதுங்கம்மா, என் கூட சேர்ந்த முருக பக்தர்களும் செய்யட்டும். அவங்க கையால முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சு மே மாசம் இல்ல ஏப்ரல் மாசம் இமயமலையில கார்த்திக் சுவாமி கோயில்ல கார்த்திகை முருகரை கொண்டு ஒப்படைச்சிடும்னு சொல்லி எனக்கு உத்தரவு வந்துச்சு. ஸோ அதுக்குண்டான விஷயங்கள் வந்து விரைவில் நடக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நிறைவு பண்ணணும்னு சொல்ல தோணுதுன்னா, கார்த்திகேய முருகரை நம்மளோட சிலை செய்கிற பட்டறைக்கு நான் எடுத்துட்டு போறேன். போய் இறக்கி வைக்கிறோம், கார்ல இருந்து இறக்கி வைக்கிறோம். எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. ஒரு மயில் பறந்து வந்து அங்கே நின்னுது, பட்டறையில் நிற்கிது. நான் அப்போ தான் வச்சுட்டு இப்படி நிமிர்ந்து பார்க்குறேன், மயில் பறந்து வருது. வந்து அங்கே நம்ம முருகர் பக்கத்துலேயே தான். அதுக்கப்புறம் பட்டறக்காரங்க கிட்ட கேட்டேன், இது வந்து அப்பப்போ வருமா அப்படின்னு கேட்டேன். எப்பயாவது வரும்னாரு. ஆச்சரியமாக இருந்தது. நம்ம முருகர் போகும்போது அங்கே வரவேற்கிறதுக்காக அந்த மயில் வந்து நின்னதா இருக்கட்டும், நான் அதை வீடியோ கூட எடுத்தேன். எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மாதிரி லேட் ஆகிட்டே இருக்கே, நம்ம கிட்ட கார்த்திகை முருகரை கொடுத்துருவோமா அப்படின்னு ஒரு மனசுல ஒரு எண்ணம் வருது. ஆனா அது கொடுக்கற மனசு வரல. நம்ம முருகர் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக உலகம் ஃபுல்லா இந்த முருகரை கொண்டு போய் ஒரு முருகபத்துல காட்டணும் இருக்குமே, அங்க போயிட்டா எப்படின்ட்டு. ஆனா திடீர்னு எந்த எண்ணம் உங்களை ஊக்குவிச்சுன்னு தெரியல, நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க. அது சொல்லல. இது எனக்கு அப்புறம் தான் சொன்னீங்க. அந்த வீடியோவும் எனக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி மயில் வந்துச்சுன்ட்டு. ஸோ இறைவன் கருணை தான். விரைவில் கோவிலம்பாக்கத்துல 2 முருகர் அபிஷேகம் பண்ற உண்டான நாள் நேரம் எல்லாமே பதிவு செய்வோம். கண்டிப்பா. ரொம்ப நன்றிண்ணா. இது வந்து எல்லா புகழும் முருகனுக்கே. தொடர்ந்து 2 பேரும் நிறைய வேலைகளுக்காக ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா கூட முருகரை பத்தி சிந்திக்கிறதுக்கும் நம்மளுடைய கர்மாக்கள் பத்தி நம்மளை இன்னும் ஆழ்ந்து நோக்கி பார்க்குற மாதிரியான கேள்விகள் நிறையவே இதில் இருந்தது. இது மூலமா நம்மளுடைய முருக பக்தர்களுக்கும் ஒரு தெளிவும் அவங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த காணொலி பார்க்குற முருக பக்தர்களுக்கு உண்டான மனதில் ஏதோ ஒரு கேள்வி இருந்திருக்கலாம். அதில் ஒரு கேள்வி கண்டிப்பாக பதில் கிடைச்சிருக்கும். அதே சமயத்தில் திரும்ப உணர்ந்து என்னன்னா, நான் வந்து உங்களுக்கு குருவோ இல்லை உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வந்து ரொம்ப புனிதரெல்லாம் கிடையாது. நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண முருக பக்தர் தான். எல்லாருமே சாதாரண மனிதர்கள் தான். தெய்வ நிலைக்கு நம்ம போனோம் அப்படின்னா அதுக்கு இன்னும் பல விஷயங்கள் தியாகம் பண்ணோம். முருகர் நம்மளை வழி நடத்துறாரு. என்னோட முருகர் ஆராய்ச்சியில் நான் சொல்லக்கூடிய இனி இந்த 2027 நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணுறதுக்கு இருக்கேன்.
கண்டிப்பா அது விளக்கடை மூலியமாவும் நான் பதிவு செய்யறேன். நன்றிங்கம்மா. எல்லா நன்றி புகழும் அண்ணா. முருகனுக்கே.